இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் இன்னைக்கு எனர்ஜி லட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ஸு, ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன், ஒரு கப்பு வேர்க்கடலை, ஒரு கப்பு எள்ளு, ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் அரிசியை வறுக்கிறேன். இந்த பொரி அரிசி மாதிரி வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுத்தது வேர்க்கடலையை வறுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ஸு தனித்தனியாக நம்ம வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை, எள்ளு, இப்போ இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். இப்போ அதே கடாயில் வெல்லம் போட்டு கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கலாம். ஏன்னா அப்புறம் அது ஃபில்டர் பண்ண போகிறோம். நான் வெள்ளத்தில் மண் இருக்கும்ல, அதனால் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த வறுத்து வச்சுருக்க ரோஸ்ட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஏலக்காவும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், பவுடர் பண்ணி வச்சுட்டு இதில் பவுலில் எடுத்துக்கலாம் இந்த பவுடரை. இப்போ இந்த வெள்ளைக்கரைசல் இருக்குல்ல, நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இந்த லட்டுக்கு நெய் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடியது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், லட்டு கெட்டும் போகாது. இது டேஸ்டியான எனர்ஜி லட்டு ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.